ஏதாவது பண்ணணும்னு ஐடியா இருக்கா? இல்ல இப்படிதான் பொறுக்கி மாதிரி சுத்த போறியா? உனக்கு ஒரு தம்பி இருக்கான் தெரியும்ல? அவனும் உன்னை பார்த்து கேட்டு போக போறான். ஒழுங்கா வேலைக்கு போறத பாரு. டேய், ஒழுங்கா படிக்கணும், சும்மா வாலிதனம் பண்ணக்கூடாது. சரியா? அப்பாவுக்கு தொந்தரவு கொடுக்காம இரு. நான் வெளியூருக்கு போறேன் வேலைக்கு. நீ போனா நான் பாத்துக்கிறேன். அப்பாவ நீ ஒழுங்கா வேலை பாரு. அங்க போயும் சும்மா சுத்திக்கிட்டே இருக்காத. மச்சான், நம்ம ஏதாவது ஒரு நல்ல வேலை பார்க்கணும்டா. எங்க அப்பா சொல்றது கூட பரவாயில்ல. அவன்லாம் என்ன கலாய்க்கிற அளவுக்கு வந்துட்டேன். உனக்காவது பரவாயில்ல, என்ன எங்க வீட்டுல மதிக்க கூட மாட்டேங்கிறாங்க. நான் என்ன சொல்ல? என்னாலையும் முடியல. மால்ல பேம்ப்ளெட் கொடுத்து கொடுத்து கடுப்பா இருக்கு. ஏதாவது பிசினஸ் ஆரம்பிக்கலாமா? பிசினஸ் ஆரம்பிக்க பணத்துக்கு நம்ம எங்கேயாவது கொள்ளைய தாண்டா அடிக்கணும். மச்சான், நீ சொன்னதனா நைட் ஃபுல்லா யோசிசன் கரெக்ட்னு தோணுச்சு. அதான் நான் ஒரு வீட்டை பார்த்திருக்கேன். அங்க ஒரே ஒரு கிழவன் மட்டும்தான் இருக்கான். அவனுக்கு வயசு ஒரு 70 இருக்கும். அதோட விசாரிச்சதுல அவனுக்கு ஃபேமிலி எதுவும் இல்லையாம். அப்புறம் என்ன போறோம், தட்டுறோம், தூக்குறோம், வெளியூர்ல ஒரு நல்ல பிசினஸ் ஆரம்பிக்கிறோம், செட்டில் ஆகிட்டு தான் திரும்ப இங்க வரோம். நீ என்ன சொல்ற? டேய், நான் சும்மா சொன்னதை சீரியஸா எடுத்துக்கிட்டு இப்படிலாம் முடிவு எடுக்காதீங்கடா. நீ வரியா இல்லையா இருக்க? அவனுக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல. நம்ம சைலண்டா போய் நமக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு வரப்போறோம். இதுல என்ன ரிஸ்க் இருக்கு? டேய், நம்ம வேலைக்கு போய் சம்பாதிச்சு அப்புறம் பிசினஸ் ஆரம்பிப்போம். இது வேண்டாம். டேய், என்னடா பூமர் மாதிரி பேசுற? டேய், இவன் தாண்டா நான் சொன்னவன். டேய், நீ என்ன சொன்ன? 70 வயசு கிழவன்னு சொன்ன பார்த்தா அப்படி தெரியலையே. டேய், உண்மையை சொல்லு, நல்ல விசாரிச்சியா? எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். மச்சி, இங்க தாண்டா பெரிய பூட்டு போட்டு இருக்கு. அப்ப இங்க தான் ஏதாவது இருக்கும். ஆனா இப்படி பூட்டை ஓடிக்கிறது. தள்ளு, நான் பாத்துக்கிறேன். யார் அது? அசையாத அசஞ்சா ஷூட் பண்ணிடுவேன். நீ யாரு? எதுக்கு என்னோட வீட்டுல இருக்க? திருட வந்த இப்ப என்ன பண்ணுவ? சொல்லு, இன்னும் இங்க எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுடா. நான் மட்டும்தான் வந்தேன், என்ன விட்டுருங்க. கண்ணு தெரியாத வயசானவ, அவன் ஈஸியா ஏமாத்தி பணத்தை எடுத்துடலாமோன்னு வந்தவ. உனக்கு இதான் தேவை? இன்னும் எத்தனை பேருடா என்னோட வீட்டுல இருக்கீங்க? ஒருத்தரும் இந்த வீட்டை விட்டு உயிரோட போக முடியாது.